இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் முடங்கியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து கடந்த 22ஆம் தேதியன்று மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூற அவ்விலேயே ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது 9 மீனவர்களையும் அவருடைய விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவமானது மீனவர்கள் மத்தியில் தொடர் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் அந்த மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு மீன்பிடிக்க செல்லும் போது தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவது என்பது கடந்த நாட்களில் இருந்து வந்த சூழல்ல இப்போது மீண்டும் அந்த நடைமுறை தொடர்வதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளும் பல்வேறு வலியுறுத்தல்களும் தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசை நோக்கி வைத்தும் கூட தங்களுக்கு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்ட அந்த 9 மீனவர்களையும் விசைப்படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பல கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் இதை தொடர்கதையாக இருந்து வருவதாகவும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக மத்திய மாநில அரசில் நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என மீனவர்கள் சார்பில் அந்த வாழ்வாதார கோரிக்கையாக தொடர்ந்து அழுத்தமாக முன்வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.